ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்குது. இது எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5ன்னு எழுதலாம். கீழே என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் 3 இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷன் வந்து இடையில இந்த மாதிரி டிவிஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருக்க ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிட்டு இந்த டிவிஷனை பெருக்கலாக மாற்றிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ராக்ஷன் என்ன பண்ணணும், தலைகீழ போடணும். ஓகேவா? அப்போ மேலே உங்களுக்கு என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்கா. இதை எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் எழுதலாம். ஸோ டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் 5 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் பிளஸ் 5 இங்கே ஒரு டைம் கட் பண்ணி விட்டுறலாம். இங்கே எக்ஸ் பிளஸ் 3 இருக்குது. இதை ஒரு டைம் கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா, எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.